Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ். இது ரொம்ப டேஸ்டியா நல்ல உதிரியா கடாயில ஒட்டாம சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப சிம்பிளான முறையில ரொம்ப டேஸ்டியா வந்து நம்ம செய்யலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுக்க போறோம். ஒரு 3 வாட்டியாவது தண்ணி சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி போகும். இந்த மாதிரி நல்லா கழுவி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டிட்டு வந்துட்டு இதுல சரியா ஒரு இந்த பாஸ்மதி ரைஸ் அவ்வளவுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்க போறோம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது நல்லா ஊறட்டும். அந்த நேரத்துல நம்ம மிச்சமா இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடலாம். பண்ணிட்டு இருக்கும் போது இது நல்லா ஊறி ரெடி ஆயிரும். இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில சரியா 2 டேபிள்ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ரிஃபைனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்து நம்ம புலாவ் பண்ணோம் அப்படின்னா அதோட சுவை வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்காக தான் இப்ப நெய் சேர்த்துட்டோம். இந்த நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சூடானதுமே நம்ம இதுல 2 பிரிஞ்சி இலை, ஒரு மராத்தி முக்கு, அப்புறமா ஸ்டார் அன்னாசி, இது கூட ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து பட்டையும் சேர்த்திருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் இது சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்ல நீள வாக்குல சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பக்குவம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்ப இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி நான் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேருங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ், இந்த திராட்சை, உலர் திராட்சை இருக்குல்ல, அதுதான். இதுவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து ஏன் 2வதா சேர்க்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துட்டோம்னா இந்த முந்திரி வந்து நல்லா கரிஞ்சு போயிடும், கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அது வந்து புலாவுக்கு அந்த அளவு டேஸ்ட் கொடுக்காது. அதுக்காக தான் இப்ப இது எல்லாம் கொஞ்சம் லேசா வெந்து வந்ததும் இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவு பட்டாணி நல்லா ஊற போட்டு வச்சிருந்தேன், அது சேர்த்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், இதை வந்து நல்ல சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த டைம்ல நீங்க காலிஃபிளவர், அப்புறமா பீன்ஸ், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்ப சீக்கிரமாவே இது குக் ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக மூடி போட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஓகே, இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு, கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுல வந்து நான் தேங்காய் பால் வந்து சேர்க்க போறேன். புலாவுக்கு தேங்காய் பால் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்காக சரியா 1.25 கப் அளவுக்கு எனக்கு தேங்காய் பால் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து முதல் பால் தாங்க, 1.25 கப்புக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தமா நம்ம வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு நம்ம 3 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நான் இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிறது சரியா இருக்கும். இப்ப நம்ம தேங்காய் பால் வந்து 1.25 கப் சேர்த்தனால 1.25 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமா லெமன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி லெமன் சேர்க்கும் போது டேஸ்ட் வைஸ் இன்னும் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கொதி மட்டும் லேசா வரட்டும். நம்ம இதுல வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் சூடாகி லேசா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம்ல பாஸ்மதி அரிசி, அதை நல்லா வந்து தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அரிசியும் அப்புறமா இந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்ல ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுடலாம். இப்ப இது அப்படியே வேகட்டும். ஒரு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல 3/4 பாகம் அளவுக்கு இந்த பிரியாணி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரைஸ் எல்லாம்
நல்ல ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்துடும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இன்னொரு 1 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடணும். குக் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் எல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ இது அப்படியே நம்ம 1 நிமிஷம் ஸ்டவ்ல ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த மூடியில் இருக்கக்கூடிய ஹோலை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரியாணி சூப்பரா வெந்து வந்திருக்கும். இப்போ மேல கொஞ்சமா நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா மட்டும் சேருங்க. அப்புறமா ஒரு 2-3 செர்ரி சேர்த்திருக்கேன். ஃபைனலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது தான் நல்லா மணக்க சுவையா இருக்கும் புலாவ். இப்போ இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி கிளறி பாருங்க. நல்ல உதிரியா சூப்பரா பிரியாணி எல்லாமே வெந்து வந்திருக்கும். பாஸ்மதி அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கடாயிலும் ஒட்டாம இருக்கும். நான் பண்ண அளவுகளோட கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரா இந்த மாதிரி பெர்ஃபெக்டா வரும். இப்ப அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம சூடாவே எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா ரொம்ப மணமா நல்லா இருக்கும். இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நம்ம சிக்கன் கறி, மட்டன் கறி, அப்புறமா பட்டர் சிக்கன், பன்னீர் டிக்கா இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.